சபா வணக்கம். யாரையும் சொல்லாதப்பா, வந்ததே போதும். சபா வணக்கம். இவ்வளவு பேர் வந்து கணக்கு காட்டுறாங்க தெரியுமா? என்னடா சாப்பாட்டுக்கு நாங்க இவ்வளவு பேர் வந்து இருந்து கணக்கு காட்டுவாங்க. வேண்டுமான தெய்வத்தை எல்லாம் வணங்கி வேண்டி ஆகிவிட்டது. என்ன ஊர் பாது? அதே ஊர் தான். என்ன அதே ஊர் தான்? பாக்கு வாங்கின வாதியாருக்கு ஊர் பேர் தெரியலன்னு எனக்கு வாங்கி ஓடிடுவேன். அதே ஊர் தான். சித்தாமூர். போடா போடா டேய் போடா. என்ன ஊரு? சித்தாமூர். என்ன வி சித்தாமூர்? ஆமா. வி சித்தாம்பூர் நகரத்தில் இந்த இரவு நேரத்தில் கூடியிருக்கிறது கூட்டம். இவங்க எல்லாம் ஏன் எதுக்காக இங்க உட்கார்ந்துக்கிறாங்க தம்பி? இந்த கூட்டம் உட்கார்ந்து தெரியாதா? ஐயோ இந்த கூட்டம் உட்கார்ந்து தெரியாது. எனக்கும் தெரியாது. உனக்கு தெரியாது. எதுக்கு தெரியல உனக்கு? ஏன் தெரியுமா கூட்டம்? எதுக்காக இவ்வளவு கூட்டம் தெரியுமா? எதற்காக? இந்த பாரு நடுக்க ரோடு இருக்குது பாரு. இந்த ரோட்டு நடுக்க மூத்திரம் பேரத்துக்காக உட்காந்துக்கிறாங்க. அப்பா அதுக்காக இல்ல, வாட்டு பாக்கெட் வச்சிருக்கான். காலம் சென்ற ரங்கன் செட்டியார் அவர்கள். ரங்கன் செட்டியார் அவர்களுக்காக வேண்டி அவர் இறந்து விட்டார். அவர் 4ஆம் பதவி அடைய வேண்டும், பகவானுடைய பாதத்தை சேர வேண்டும் என்று நாடகம் இல்லையா? ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி போகுதுன்னு தெரியுமா? நாங்க என்ன முன்ன பின்ன செத்த இருக்கிறேன், நான் உயிர் போறது வரது நான் சொல்ல முடியும்? நான் என்ன சித்ரா பூஜ்றேன் நானு? தம்பி பிக்குதாடா உயிர் விடாதாங்கடா கொட்டுதாடா பறை உலகோ நிறவாய் விச்சை உலர் அவர் உலவோ தலவோ உலகாசை ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு விக்கல் எடுக்கிற நேரத்துல போயிடும். ஒரே விக்கல் எப்படிடா அந்த நேரத்துல போயிடும் அப்படின்னு எடுத்து உள்ள வரதுக்குள்ள ஒரு மனிதனுடைய உயிர் போயிடும். ஒரு மனிதனுடைய உயிர் விக்கி விக்கி தான் போகணும். ஆமா ஆமா. இப்ப பாடின இது ஒரு பாட்டு, திருப்புகழ். யாரு எழுதுனது? திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் எழுதினார் திருப்புகழ். இப்ப பாடினதும் இதுவும் ஒரு திருப்புகழ். எந்த புண்ணியம் எழுதினார்? யாரு எழுதுனது? குன்றுதோர் ஆடும் குழந்தை திருப்புகழ். யாரு? ரெட்டிப்பாளையம் கோசி நடேசாஸ்திரி எழுதினார். ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி போகுதுன்னா ஒரு பாட்டா எழுதிட்டார். இது குழந்தை திருப்புகழ். எப்படி எழுதினாரு? விக்குதாடா உயிர் விடடா கடடா கொட்டுதாடா பறை உலகோ நிறவாய் விச்சை உலர் அவர் உலவோ தலவோ உலகாசை. இந்த சித்தாம்பூர் நகரத்தில் காலம் சென்று விட்டார் ரங்கன் ஐயா அவர்கள். இப்ப இவர் செத்த உடனே என்ன செய்வாங்க? பந்தல் போடுவாங்க, அப்புறம் மேலம் அடிப்பாங்க. ஆமா, முதல்ல பறை என்று சொல்லக்கூடிய மேலம் அடிப்பாங்க. அந்த மேலம் அடித்தா 5 ஊருக்கு 5 ஊர் சுத்தி வட்டத்துல கேட்கும். அப்ப பக்கத்து ஊருக்காரன்னா சொல்லுவாங்க, என்னடா சித்தாம்பூர்ல மூளை சத்தம் கேக்குது அப்படின்னு இன்னொரு ஆளை கேக்குறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சித்தாம்பூர்ல ரங்க செட்டியார் செத்துட்டாரு, அவருக்காக தான் மூளை அடிக்குது. அப்போ அவர் எப்பேற்பட்ட புண்ணியமா அடாடா செத்துட்டாரு, நல்லவங்க தானே சீக்கிரம் செத்துறாங்க. ஆமா, எப்படியா நல்லவங்க செத்துறாங்கன்னு நான் சாவதனுக்கு சொல்றியா? ஒன்னே சொல்லணும், பொதுவா சொல்றேன் அப்படின்னு பேசுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எப்படி? விட்டதடா உயிர் வருமோ ஒரு கால், அட்டதடா வினை அதுதான் எதுவோ, வித்தையடா கதை அறிவார் எவரோ என பேசி
ஒரு கால் அற்றதடா வினை அதுதான் எதுவோ வித்தையடா அதை அறிவார் எவரோ என பேசி. இது என்ன விளக்கம்? அடடா நல்ல செத்துட்டாரு திரும்ப வரவா போறாரு அந்த புண்ணியமா இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு 4 பேருக்கு நல்லதை செய்திருப்பாரு. ஆமா அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. நல்ல பேர் புகழ் சொல்லுவாங்க. ஆமா சொந்த பந்தம் என்ன செய்வாங்க தெரியுமா? சொந்த பந்தம் விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டாண்ட வந்து என்ன பண்ணுவாங்க? கும்பலா கூடி அழுவாங்க. ஆமா எப்படி அழுவாங்க? துக்கமோடு சிலர் அழுவார் இழந்தாய் அக்கறையாய் பிணமதையே கழுவி துப்புலதாய் புது உடை வேற அணிவார் உடனாக. சொந்த பந்தம் எல்லாம் வாசல்ல கூடி அழுவாங்க. ஆமா வெளியூர்ல இருந்து வந்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சாகுற சொல்லுவாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க, அந்த பட்டு தூக்குடா அந்த பட்டு தூக்குடா பச்சோட கிடைக்குதா அவன் பச்சோட கிடையாது தூக்கிட்டு போடா அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்க செட்டியா செத்துடா தூக்குடான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பட்டு தூக்குடா பட்டுனா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு மரியாதை. ஆமா எப்படி அவனுக்கு ஒரு பேரு. இந்த காத்தோட போயிட்டா அது பேரு போனோம். ஆமா இல்ல பேரை சொல்லி கூட போறாங்களா? கிடையாது, எல்லாம் கிடையாது. போனோம் தான் சொல்லுவாங்க. ஆமா எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் இப்ப எங்க சித்தமா இந்த மாதிரி சேட்டு தாள அடிக்கிறாரு. எங்க என்ன ஒரு இந்த தரடாப்பட்டுல இருந்து எங்க சித்தமா தாள அடிக்கிறாரு. ஆமா ஆனா திடீர்னு இந்த ஊர்ல சேர்த்துட்டாருன்னு வச்சுக்க. சரி உர்ரா சித்தப்பா உன் குடும்பம் என் குடும்பம் உன் பொண்டாடி என் பொண்டாடி போட சித்தப்பா உன் பொண்டாடி என் பொண்டாடி உனக்கு மாவுளை ஒண்ணு போட. அப்ப எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்ல. சொந்தம் கிடையாது, சதம் கிடையாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தா என்ன எடுத்துமா போறோம்? ஒண்ணுமே கிடையாது. என்ன எடுத்து வந்தா என்ன எடுத்துமா போறோம்? ஆனா வரும்போது எது கொண்டு வந்தது கிடையாது, போகும்போது எது கொண்டு போறது கிடையாது. ஆனா வரும்போது என்ன எடுத்துட்டு வரோம்? கையை முடிக்கணும் இறுக்கி முடிக்கணும் வெளியே போறோம். போகும்போது அம்போடு விட்டு போயிடும். அவ்வளவுதான், வேற என்ன எடுத்துமா போறோம்? ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நமக்கு சொந்தமான இடம் எது தெரியுமா? தொட்டுடனே எடு சுடுகாடதிலே விட்டுடுவார் என பெருவாழ்வதுதான் உற்ற சரோருக மதமே தருவாய் பெருமானே. சுடுகாடத்திலே விட்டுடுவார் என பெருவாழ்வதுதான். நமக்கு எவ்வளவு எத்தனை ஏக்கர் சொத்து இருந்தாலும் மாடி மேல மாடி வீடு இருந்தாலும் நம்மள எங்க கொண்டு போய் போடுவாங்க? சுடுகாடுதான். அதுதான் அந்த 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம். அது கூட கிடையாதுங்க. இந்த பணத்தை தூக்கி போறதுல அந்த குயின் ஒண்ணா அதுல 2-3 பணம் இருக்குது. அதை தூக்கிட்டு அதே குயில போச்சிட்டு வந்துடுறான். ஓ அதே ஆமா. அப்ப இத கோசி நடேசவாச்சார் இது எழுதினாரு. எப்படி? ஆனா அருணகிரிநாதர் எழுதினாரு. இந்த ஒரு மனிதன் எப்படி உருவாகுறான்? எப்படி தம்பி? அருகு நுனி பனி அளவு சிறிய துணி பெரியதொரு ஆகமாகியோர் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய். விளக்கம் புரியுதா? என்னங்க அருகு நுனினா அருகம்புல்ல. ஆமா காலையில பனி பெஞ்சிருக்கும். ஆமா அது முனையில எவ்வளவு இருக்கும்? அவருக்காக நாடகம். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ரங்கன் செட்டியார் மனைவி செல்லம்மா, கல்லையன் அமுதா, தேவேந்திரன் தனம், அனுமந்தன் லட்சுமி, கந்தன் சசிகலா இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அவர் சாலோக சாரூப சாமீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும், பகவானுடைய பாதத்தை சேர வேண்டும். அப்படி என்ன நாடகம்? என்ன நாடகம்? அதான் தெரியலங்க. இந்த ஊரார் கிருஷ்ணனாவும் சேர்ந்து நடத்துறோம். ஓ பகவான் பேர் வைத்த கிருஷ்ணனானா அவர்கள். அதுவரைக்கும் வந்தாங்க சரி 20 நாடகம். சரி என்ன நாடகம் நடத்த போறோம்? அத என்ன நாடகம்? சரி ஊரார் விருப்பத்தின்படி இதிகாச காவியம் என்பது 2. ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். இங்க உங்க விருப்பப்படி அது ராமாயண காவியத்திலே
புண்ணியமான சரித்திரம் வாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை விடிகாலம் ராமபுரான் எப்படி வாலிக்கு மோட்சம் கொடுக்க போறாரோ அது மாதிரி விடிய விடிய ரங்க ஐயா அவர்கள் மோட்ச பதவி சொர்க்க பதவி பகவானுடைய பாதத்தில் சேருவார். அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களுடைய சிற்றறிவு கெட்டிவார் நாடகத்தை முன்வந்திருக்கிறோம். நாடகத்திலே எந்த விதமான குற்றம் குறை என்பது ஏற்படாமலும் போகலாம். நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே எங்கள் அனைவரையும் பாவித்து விடிய வரைக்கும் அமைதியாகவே இருந்து நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு இரு கரம் கூப்பி வணக்கம். நாடகத்திலே கதாநாயகனாக வரக்கூடிய தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராமனேஸ்வரன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். ராமனேஸ்வரன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். இப்ப நான் என்ன பாட்டு பண்ண பதில் நீ என்ன பாட்டு பாடுற? என்ன பாட்டு? மடப்பார மாட்டை கட்டி மாயவாரி யார புடி நான் பாட்டு பண்ணேன். ஆமா, அதுக்கு பின்னாடி பதில் என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு பாடுறது? என்ன பாட்டு பண்ண? மடப்பார மாட்டை கட்டி மாமியார கூட போட்டி தங்கச்சியா தாலி கட்டுறதா? வலி சும்மா கொடுப்பாங்களா? ஒரு ராத்திரி காய்ச்சி ஒரு ஏக்கர் நிலம் வாங்குற மாதிரியா? அடியாத மாடு படியாதா? விடித பண்ணா அடியாத மாடு யாரா செல்வா? டேய் சித்தப்பங்க வரா. ஏன் மகனா, நீ ஒரு பெரிய மனுஷன் தானே? ஆமா. நான் உனக்கு என்ன வேணும்? மகனே வேணும். நீ எனக்கு என்ன வேணும்? சித்தப்பான வேணும். ஏன்டா அவன் என்ன பாட்டு பாடுறான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ பதில் பாடணும் அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடாது. சொல்லதான் இருக்கணும். அவன் என்ன பாட்டு பண்ணான்? என்ன மடப்பாற மாட்டை கட்டி மாமியால அது ஏற போட்டுதான் கூட போட்டு இதெல்லாம் கேட்டுக்கின்னு பதில் நீ தாள வச்சிருக்கிறிய. ஆமா, நீ கேட்கணுமே கேட்க கூடாது. கேட்டுதான் இருக்கும். கேட்காத
சொல்லுங்க நாளைக்கு என்ன பண்றீங்க சொல்லுங்க அட தூரா ஜட்டி அவர் எப்பேற்பட்ட ஆளுடைய அறிவு கேட்ட கமலாதி அவர் எப்பேற்பட்ட ஆளு அவரை பார்த்து அவர் வாயில பூங்க இருங்க சண்டை போடுற அவர் எப்பேற்பட்ட ஆளு அவரை பார்த்து அவர் வாயில அப்படின்னு சொல்றாங்க அவன் சொன்னதே அவர் எப்பேற்பட்ட ஆளு அவரை பார்த்து வந்துட்டுங்க அருகாமல் வேலை செய்யக்கூடிய மந்திரி முகமானதோ எல்லாமே தெரியும் முகமானதோ சரி அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி மந்திரி காலகாலமாக அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி உன்னை பார்த்தா வேந்து போகிறது என் மந்திரி எங்க பழைய மந்திரி எங்க தீனி பத்திரம் வரக்கூடிய வேகத்துல நீ வரக்கூடிய வேகத்துல பயந்தீங்க திடீர்னு ஒன்னா 2 மடங்கு சீடிச்சு மாத்தி சொல்லிட்டு பாரு சொல்ல மாட்டேன் 2 மடங்கு சீடிச்சு திடீர்னு விழுந்து பாடிக்கு சேர்த்துட்டான் பாட்டு சொல்லு ஐயோ மகாராஜா நீங்க வர்ற கண்டு நீங்க வந்தீங்க பத்தியா ஐயோ நீங்க வரல அதிர்ஷ்டம் மகாராஜா நீங்க வர அதிர்ஷ்டம் கண்டு வரக்கூடிய அதிர்ச்சியை கண்டு ஓட்டமா ஒன்னா மாதிரி 2 போல மகாராஜா 2 முளைச்சி தடுத்து படிந்து செத்து போயிட்டாங்க ஆமாங்க சுத்தமா செத்து போயிட்டாங்க கண்ணு முன்ன செத்து போயிட்டாங்க அப்படி செத்தாலும் பரவாயில்ல காலால் இடைவெளியை கையால் செய்யக்கூடிய மந்திரி இறந்து விட்டாங்க என்றால் ஆமாங்க மனோகர உள்ளமானது ஆமா வருஷமா இருக்குது ஆமாங்க சீக்கிரமா சென்று அந்த பாடி தூக்க பாடி தூக்க பாடி போறடா டேய் சாயிரா எங்க கச்சேரி போறோட வரா பெரிய போல வாங்கினே என்னடா ஏய் ஓ அப்படி தான் பாரு அப்படி அவன் செத்து போய் தான் சொல்றானே மகாராஜா பாடி கேக்குறாரு பாடி தானே பாடி வராங்க ஆயா பாடி கேக்குறா சுத்தறப்பா ஏய் அந்த பாடி தம்பி அட செத்து வந்து பொண்ணுக்கு அவன் வெட்டி போய்டா அவங்க போய் பாடி கேக்குறாங்க அவங்க தொடர் கட்ட தூக்கி வராங்க ஏய் மகாராஜா பாடி கேக்குறாரு பொண்ணுக்கு வர சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றா மகாராஜா இங்க போறதுல திருவண்ணாமலை பக்கம் சூநல்லூர் சூநல்லூர் என்ன காணவில்லை கொண்டாட
நல்லூர்ல இருந்து சித்தாபுரம் கெடியார் ஆட வந்தானே செத்து விடாது சொல்லி ஆமா இது அனாதை பண்ணாத பணமா சொல்லி ஆமா இது ஊதாரி ஓவியமா சேர்ந்து கூட்டி விட்டு ஜெண்டாத கூட்டி விட்டு வரிய போட்டு 100 வரிய போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு கட்டமல கட்டடிக்கு அத மேல வாங்க கட்டடிக்கு அவன் கட்டடிக்கு வச்சிக்கிட்டு கீழ்ச்சி சாம்பலா கொஞ்சம் போய் சொல்லு போ மகராஜா அங்க பால் எடுத்து வரலாம் போனேன் நான் ஓட்டமா போன பாரு உடனே திருவண்ணாமலை மாவட்டம் நல்லூர் இந்த ஊருக்கு ஆட வந்தானே கட்டிக்காரன் ஆமா சித்தாபுருக்கு வந்தானே கட்டிக்காரன் ஆட வந்தானே அவன் செத்துட்டானு இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 5-10 போட்டு வரிய போட்டு கட்ட மேல கட்டி அடிக்கி அதுக்கு மேல ஊன் கட்டி அடிக்கி ஐயோ அவன் கட்டி அடிக்கி சுத்தமா தீச்சிட்டாங்க ஐயோ கொத்திட்டாங்க அவன் கட்டி போயிட்டான் சுத்தமா தீச்சு போயிட்டாங்க ஆமா தீச்சிட்டாங்க அப்புறம் கட்டி விட்டு கீச்சாங்க 4 கிலோ எடுத்து போனாங்க பஞ்சார நானு என்னடா கறியா பன்னிக்கறி கிலோ 350 ரூபாய் சுத்தமா கொத்திட்டாங்க ஆமா சரி அது வேற மாச்சோம் ஆமா டேய் அண்ணோட எருந்த எடச்சு ஆமா கேக்குறமா செஞ்சு ஒரு முடி சாம்பலாவது கொண்டு வா போடா போடா ஏய் சல்ல அவன் ஆள் போட்டு பேசி நீ வா டேய் பையா ஜாகிரே பாரு மஞ்சா காமல புடிச்சு டேய் பையா ஜாகிரே டேய் பணமாட்டி வாரு டேய் நீ கிட்ட வாடா டேய் கெந்துசாமி அங்கல நீ ரிப்போர்ட் பண்ற டேய் ஜாகிரே ஓ சாம்பல் கேக்குறா சாம்பல் கேக்குறாரா நீ கிட்ட ஆமாண்டாவா இன்னைய பண்ண தண்ணிக்கு தாள அடிக்கிற பையனா ஆமாண்டா ஆமா அண்ணா அப்படி மரியாதை சொல்லு செருப்பால அடிப்பா என்ன சொல்ற நீங்க இது பையனா கேக்குறா மகரா நீ சாம்பல் கேக்குறியா நீ யாருக்கு போடி குரு போற அப்படி போய் கேட்டா இப்ப போய் வாங்கிடு சாம்பல் கொண்டு வர சொன்னேனே மகாராஜா அது எங்க சாம்பல் கேக்குறியா நீ யாருக்கு போடு உருவ போற யார் போற எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஏய் சேகரே அவசரப்படாத என்ன பண்ற இரு இங்க வாங்க நான் ஆமா அடவன குத்தடவா மகாராஜா திருவாகிய மகாலட்சுமி கடாட்ச புண்ட சபை திருவாகிய மகாலட்சுமி கடாட்ச புண்ட சபை என்ன சபை ஏங்க பெரியடா நீ மாடு நஞ்சு போனா அவங்க திருவாகிய மகாலட்சுமி கடாட்ச புண்ட சபை மாதா பிதா குரு தெய்வம் சபைக்கு பாக்கல தாங்கி வந்து ஆள் விளக்க யார் சொல்லு பேர் சொல்லு
ராவணேஸ்வரன் 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 மட்டும் தான் தெரியும். ஆமாங்க. வானன பாட்டு. அரக்கருக்கும் அரசருக்கும் மதிப்பில்லா வரம் பெற்ற அரசன் கொள்வதாகினே. அரசன் கொள்வதாகினே. ராவணேஸ்வரன் கொள்வதாகினே. ராவணேஸ்வரன் கொள்வதாகினே. எங்க ஆண்டு வரக்கூடிய ஏய் தசகிரிவன் தசகிரிவன் ராவணேஸ்வரன். ஏய் தசகிரிவன் ராவணேஸ்வரன். உனக்கு எத்தனை சிரம்? எனக்கு 2 காரங்க. எத்தனை சிரம்? ஒரே சிரம் தான். உனக்கு எத்தனை சிரம்? ஒரே சிரம். ஏய் எங்க ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு 10 சிரம் 20 கரம். ஏய் அப்பா 1 2 3 4 5 6 7 8 10ங்க. 10 சிரம் 10 சிரம் 20 கரம். ஏய் 10 சிரம் 20 கரம் படைத்த எங்க ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன். ஓ ராவணேஸ்வரன். விளக்கம் புரியுதா? ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன். இது என்ன ஒரு காட்டு சித்தாம்புரி சேர்ந்த ஏய் வீர் சித்தாமணி. வீர் சித்தாம்புரி சேர்ந்த ஏய் இன்று இரவு நாடகம். இன்னும் செட்டியார் இனத்தை சேர்ந்த என்னது? ஆமாங்க. செட்டியார் குலத்தை சேர்ந்த சார்தா ஐயா பேர் என்ன? ரங்க செட்டியார். ரங்க செட்டியார் காலமாவிட்டார். அது முன்னிட்டு அங்கம் பங்காளிகள் ஏய் பேரமளிகள் மருமக்கமார்கள் இன்னும் ஊர் பொதுமக்கள் இன்னும் தலைவர் பொறுமைக்கு ஒன்று சேர்ந்து ரங்கன் செட்டியார் சாலுவாக சாரிபாய் போக வேண்டும் என்று இன்று இரவு நாடகம். ஒரு நாடகம். விளக்க முடிஞ்சதா? ஆமாங்க. ராவணேஸ்வரன். ஆமா. மற்றவரும் சங்கீதம் பாடுகிறது. ராவணேஸ்வரன் வந்து மேவினே. ராவணேஸ்வரன் வந்து மேவினே. ஏய் ஓ அது மட்டும் தான் தெரியும். ஆமாங்க. என்ன தெய்வம்? ஓ என்ன தெய்வம்? எங்க குல தெய்வங்க. ஆமா எங்க குல தெய்வம் வந்து நொண்டி சாமிங்க. ஏடா சாமி? ஐயனாரப்பங்க. உன் சாமி என்ன சாமி? என் சாமி ஊம சாமி. எப்படி ஊம சாமி? அப்பனே என்ன? என்ன போட்டு மல்றா? ஏன் மல்ற? ஓ என்ன போட்டு மல்றா? நீ போட்டு மாட்டறான். சாமி வேணும்டா. என்ன சாமி சொல்ற? மாதா சாமி. டேய் 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 டேய். டேய் சாவிரே உண்மை சொல்லு என்ன சாமி? என் சாமி முனீஸ்வரன் தான். முனீஸ்வரன். ஆமா. சபாஷ். டேய் ஓ என்னுடைய சரி. குலதெய்வம். உங்களுக்கு அடிக்க உங்களுக்கு என்ன டேய் எனது ஒரு காலையில் எழுந்து காலக்கரண்டு முடித்து சாணபாரங்களை செய்து 2011 நேற்று படித்த முக்கதாரிய பரம கடவுளை தினமும் துதித்து வரக்கூடிய சங்கராசிவா நமச்சி நாராயணா அப்படி என்று ராவணேஸ்வரன் அன்னவரை துதித்துக் கொண்டு வருவது வணக்கம். ஆனால் ஒன்று ஓ இந்த ராவணேஸ்வரனுக்கு 10 சிரம் 20 கரம் 20 என்னடா புரோஜனம்? ஏங்க என்ன புரோஜனம்? என்ன எதிர்மை செய்து நாம தான் சிவனுடைய பக்தனாச்சு அப்படி என்று அருவாகரா என்று அந்த ஆகாரம் இல்லாமல் ஏய் உருக்கம் நூல் இல்லாதபடிக்கு தனிதாக இல்லாதபடிக்கு நான் வந்து தபத்தை செய்தேன். சிவபெருமான கோரி சிவபெருமான் கோரி தபத்தை செய்து எத்தனை ஆண்டுகள் செய்த தபம்? எத்தனை ஆண்டுங்க? பல ஆண்டுகள் செய்தேன். பல ஆண்டுகள் செய்தவனே பல பரம கடல் வருவதே கிடையாது. பரம கடல் வருவதே கிடையாது. பரம கடவுள் வருவது கிடையாது. திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலை என்ன இருக்குதுங்க? ஆமாங்க. முக்கியமான பொருள் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டா லிங்கேஸ்வரம் தான். அண்ணாமலையார். அண்ணாமலையார் எவ்வளவு பேரு மலை சுத்துறாங்க? ஏய் பார்த்தேன் அருகால அந்த மலை சுத்தி பார்த்தேன். இந்த மலையை அடியோடு தூக்கிட்டு போய் தென்னிலங்கையில வச்சு நாம சாமி கும்பிட்டா என்ன அப்படி என்று வலது பக்கம் புஜத்தை கொடுத்து அந்த மலையை கையில மலையை தோல்விட்டு தூக்கணும் பாரு. என்னால முடியல, தூக்கவே முடியல. அப்படி அழுத்தி சேர்ந்த தோல் சட்டை அந்த நேரம் பார்த்து மீண்டும் மீட்டிக் கொண்டு யாரு அந்த நாரத மகாமுனி அடியே ராமணேஸ்வரா என்ன மாட்டினுக்கிறேன் விபரத்தை சொன்னேன். அடா பாவி உனக்கு 10 சிரம் ஏண்டா 20 கரம் பாலா எடுத்து ஒரு சிரத்தை அறுத்து ஞானிய போடுறான்னு சொன்னேன். ஞானிய வீடு போடுறான் வீடு செய்யறான்னு சொன்னேன். வீடு செய்து ஞானி வேணுமே சொன்னேன். கொஞ்சம் நரம்பு எடுத்து ஞானிய போட்டி ஏண்டா வீணை ஆக்கி ராகத்துல திணி ராகம் சிறந்த ராகம் என்ன ராகம்? காமோதி ராகம். காமோதி ராகத்தை வாசித்த உடனே என்னுடைய வலது புஜம் விட்டது. பரமகன் ஏறா தோன்றினா
என்ன வேணும் கேட்டேன் வர வேண்டும் அப்படி எனக்கு வர விடுவது உண்மையா இருந்தால் ஆகாயவாடி பூமாதேவி சாட்சியாக எந்த வரையும் கேட்டால் தடை இல்லாத அப்படி என்று சொன்னார் நான் கேட்ட உடனே ஆமா நீங்க கேட்டீங்க நான் கேட்டேன் பாரு உடனே என்ன கேட்டேன் தெரியுமா கையில் இருக்கக்கூடிய மந்திரவாள் முதல் கேட்டேன் மந்திரவாள் கேட்டேன் மந்திரவாள் கொடுத்தார் ஏய் உமா மகேஸ்வரி எனக்கு கொண்டாச்சா வேணும்னு கேட்டேன் உமா மகேஸ்வரி ஆமாடா ஏய் அப்படி கொடுத்தார் வேண்டி என்ன கேட்டேன் 1000 வரம் கேட்டேன் ஓஹோ 1000 வரம் கேட்டேன் எப்படி கேட்டேன் 3.5 கோடி 1000 வரம் கேட்டேன் 3.5 கோடி ஓ 3.5 கோடி ஐயாவது வர்றவங்க கேட்டீங்க எனக்கு சாகி என்பது வரப்படாது 3.5 கோடி எனக்கு வர கொடுங்க அப்படி கேட்டீங்க 3.5 கோடி முடியறதுக்குள்ளே இந்த பூண்டு புல்லு இருக்குமா ஒண்ணு இருக்காது 3.5 கோடி வரத்தை கொடுத்தார் வரத்தை பெற்றுக்கொண்டு சென் இலங்கைக்கு நான் சென்றேன் எப்படி சென்றேன் என்னுடைய பலாக்கட்டமாகவே ஏண்டா எப்படி சென்றது தெரியுமா யாரா கூடிய வாகனம் என்ன வாகனங்க புஷ்ப விமானம் ஓஹோ அந்த விமானத்து மேல ஏறி உட்காந்தாக்கா அப்படியே பறக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படி போகும்போது ஏண்டா போகும்போது அங்க குள்ள பிராமணன் ஓ பிராமணன் தொலை அம்மன் ஐயர்தான் தொலைச்சி பிடிக்கும் வந்து சூத்தாளுக்கு ஒரு மாற்றி செய்து நட்டு 1000 பதில தோண்டி கொண்டு போய் அறந்தல் காலத்து ஊத்தி தனி மண்ணு ஊத்துறாயா தனி மண்ணு ஊத்துறான் எல்லாம் கேட்காத கேட்கக்கூடாதுங்க தனி மண்ணு ஊத்துறான் நான் பார்த்து அவனை சிரிச்சேன் அவன் பார்த்து என்ன சிரிக்கிறாயா அவனை பார்த்து சிரிக்கிறேன் ஆமா ஏண்டா பிராமணரா தொலைச்சி செடி புடுங்கி அதே வேறு வழியாக செத்து போட்டு தலையே நட்டு 1000 பத்துல போட்டு ஒரு சட்டியில தண்ணி மண்ணு ஊத்தினா அந்த சட்டியில தண்ணி தான் வருமா இல்ல அந்த செடி தான் முளைக்குமா அப்படின்னு அந்த பிராமணர் பார்த்து நீ சிரிக்கிறாரு அந்த பிராமணர் ஒண்ணு பார்த்து சிரிக்கிறாரு என்ன காரணம் என்ன தெரியுமாடா கைலாயம் சென்று வரவங்க நேரா பார்த்து 3.5 கோடி 1000 வர வாங்கி வந்து 3.5 கோடி 1000 வரங்க வாங்கி வந்து கொண்டாடியா கேட்டேன் கையில் இருக்கக்கூடிய மந்திரவாள் கேட்டா காலை கேட்டேன் மறுபடியும் சிரிக்கிறான் அடாடா ஏய் மறுபடியும் சிரிக்கிறான் பிராமணன் உன்னை ஏமாத்தின அந்த பரம கடவுள் ஏமாற்றி விட்டால் பரம கடவுள் மீண்டும் கைலாயம் சென்று அரவணனை பார்த்து ஐயா பரம கடவுளே என்னை ஏமாற்றி விட்டாயே 3.5 கோடி 1000 வரம் போக 1.5 கோடி வரத்தை கூடி என்று கேட்டேன் அடேயப்பா என்ன நினைப்புனா 3.5 கோடி ஒண்ணு இந்த 1.5 கோடி ஒண்ணு இந்த 4 கோடி ஆச்சா 4 கோடி பூரா 4 கோடி போறது ஒரே கோடி 3.5 கோடி 1000 வரம் போக 1.5 கோடி 1000 வரம் வச்சேன் ஏய் அந்த மரவாள் கேட்டேன் மந்திரவாள் போக மரவாள் குர்ஆன் கேட்டேன் மரவாள் கொடுத்தார் உமா மகேஸ்வரி போக மண்டவதிரி குர்ஆன் கேட்டேன் கொடுத்தார் தென் இலங்கைக்கு நான் போகும்போது தென் இலங்கையில் ஆண்டு வரக்கூடிய குடிமக்கள் கத்துடி ரவி பாடி கோயில் சொந்தமாக ஏற எளியோரை நேர் வந்து கொண்டிருந்தார் நான் ஏறக்கூடிய சமாதானம் உயரமான சமாதானம் அது எப்படி சமாதானம் அது எதால எழுக்கப்பட்ட சமாதானம் ஏய் ரவரத்தினம் கோமேதகம் கோயிலுடையம் இதால எழுக்கப்பட்ட ரவரத்தினம் உயரமான ரவரத்தினம் அவன் ஒரு வீடு கட்டுற அந்த மெத்தோடன் போக வேண்டுமானால் என்ன இருந்தா போகலாம் நான் படிக்கடி கட்டினா தாங்க போலாம் வடியா பார்த்தேன் உயரமான சமாதானம் எப்படி போக வேண்டும் என்று அப்படி என்று கூப்பிட்டேன் ஏண்டா 7 பேர் இருக்கிறாங்களா யார் ஏய் ஓ 9 பேர் இருக்காங்க 9 பேர் யார் தெரியுமா யார் அவரு 9 நவகிரகம் எப்படி 9 நவகிரகத்தை அழைத்து ஓடி வந்து என் பாதத்துல போயிட்டாங்க வண்டிய பார்த்தேன் மேலாச்சு போட முடியாது கவுத்து பார்த்தேன் 9 படியா செய்து அது மேல ஏறி உட்காந்து அரசாட்சி முடியும் போது நான் என்ன நினைத்தேன் உலகத்துல என்னை எதிர்த்து வருவன் இருக்க முடியாது அப்படி என்று ஏண்டா என் இலங்கை ஆண்டு வரக்கூடிய ஏமாத்திரமை கூப்பிட்டேன் என்னுடைய அதிகாரம் இல்லாத உயிரை பிடிக்க கூடாது கட்டளை தமிழ் ஆண்டு வரக்கூடிய ஏமாத்திரமே ஆமா சரி சாமி சூரிய நாராயணமூர்த்தி கூப்பிட்டேன் அடே சூர்யா நான் சூரிய நாராயணமூர்த்தி என்னுடைய சிரசுக்கு நேரம் வரக்கூடாது என்னுடைய சிவத்துக்கு நேரம் நீ வரப்படாது ஒதுக்கப்படா பக்கமாக போக வேண்டும் அப்படி என்று கட்டளிட்டு இன்னைக்கு வர்ற காலையில வர்றா நாங்க நிக்கிறேன் என் நேரம் வருமா பாரு வர முடியாதுங்க அந்த பக்கம் முடிச்சுதான் போகும் கட்டளிட்டு அனைத்து பேருக்கு கட்டளிட்டேன் மாவிதேவன் நினைத்தேன் என்னுடைய நாட்டில
எந்த நேரமும் காத்து வீசிக்கொண்டே இருக்கணும். வாசல் பெருக்கிக்கொண்டே இருக்கணும். வாசல் பெருக்கிக் கொண்டே இருக்கணும். தூசி தும்மல இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. சுத்தம் பண்ணினே இருக்கணும். சுத்தமான இருக்கணும். அப்படின்னு கட்டளை. ஆனால் வந்து இன்றைய தினம் ஏண்டா என்னுடைய மனைவியை அழைத்து அவளுடைய கருத்து என்னவா அவளுடைய யோசனை என்னவா கேட்க வேண்டும். ஆனால் வந்து எங்களுக்கு பங்காளி இருக்கிறாடா ஜாக்கிரதை. யாருங்க? ஏய், உங்களுக்கா? ஆமாண்டா. ஏய், 60,000 பேர் கரதூசாரிகள் இருக்கிறாங்க. ஏய் அப்ப 60,000 பேர்கள். 60,000 பேர் கரதூசாரிகள். ஏய் 14,000 இத்தனை மாறி கூட போயிருக்கு. 14,000 கரதூசாரிகள் இருக்காங்க. 14,000 அவங்க தண்டக்காரங்க வனத்துல அங்க தங்க வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று என் கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கிறாங்க. ஒரே ஒரு தங்கச்சி. ஒரே ஒரு தங்கச்சி. அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் சூர்பனங்கை. சூர்பனங்கை. ராமனேஸ்வர சூர்பனங்கை. ராவணன் தங்கை சூர்பனங்கை. ராவணன் தங்கை சூர்பனங்கை. சூர்பனங்கை. என் தங்கச்சியை அழைத்து விடா கஞ்சி கொண்டு போய் கொடுப்பது பழக்கம். வணக்கம். எங்க யாருக்கு? உன்னோட பங்காளிக்கு. பங்காளிக்கு. அதனால இன்றைய தினம் என்னுடைய மனைவியும் பார்க்கணும், என் தங்கச்சியும் பார்க்கணும். அதனால நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது. அழைத்தேன் என்று என் மனைவி மண்டோதரி அழைத்தேன் என்று அருகாமல் கொண்டு வா. ஒரே நிமிஷத்துல ராமனேஸ்வரன் தன்னுடைய மணி மண்டோதரி அழைக்க மண்டோதரி தருப்பார். 500 கதை